நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். இன்று ஒரு ஜோதிட தகவல் பார்ப்போம். மிதுனம், துலாம், கும்பம் எந்த ராசியாக அல்லது எந்த பாவமாக இந்த ராசிகள் வந்தால் ஒரு போற வழி குறுக்கு வழியாக இருந்தாலும் இவர்கள் போய் சேருகின்ற இடம் கோயிலாகத்தான் இருக்க வேண்டும். ஆக தெய்வத்தை தான் தொழ வேண்டும். தெய்வமே இவர்களை காப்பாற்றும். ஏனென்றால் இந்த 3 ராசிகளும் மிருக வதை ராசிகள். இந்த ராசிகள் மிருகத்தின் தன்மையை ஒத்திருக்கும், மிருகத்தின் சாபத்தை வாங்கி இருக்கும். ஆதலால் இவர்கள் தெய்வத்தை முழுவதும் சரணாகதி அடைந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். இதோ ஒரு உதாரணத்தோடு, ராமாயணத்தில் சீதையை கவர வேண்டும், கவரித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு வெறித்தனமான உணர்வில் ராவணன் தன்னுடைய மாமனான மாரீசனிடம் கூறுகிறான், மாமா, நீ பொய்மானாக பொன்மானாக உருமாறி சீதையின் முன் நடனமாடு. அப்படி சீதை உன்னை பார்த்த பிறகு ராமனிடம் கூறி, ராமா, இந்த மான் வேண்டும் என்று கேட்க ராமனும் உன்னை நோக்கி வருவான். நீ சீதையை தாண்டி, எல்லை தாண்டி போக்கு காட்டி ராமனை அழைத்து வந்து விடு, நான் சீதையை கடத்தி விடுகிறேன் என்று கூற மாரீசன் நினைக்கிறான், ராவணா, நீ செய்வது தவறு. ஆனாலும் மாரீசனுடைய எண்ணம் ஈடேறவில்லை. மாரீசன் உள்மனம் சொல்கிறது, அரசனான ராவணன் கையால் மாள்வதை விட இறைவனான ராமன் கையில் அம்புபட்டு இறப்பது சொர்க்கத்திற்கு வழி. ஆதலால் ராவணன் ஆசைக்கு மாரீசன் இணங்கி பொய்மானாக உருவம் எடுத்து பொன்மானாக மின்னி ராமன் கையால் வதைப்பட்டார். இது மனிதன் மிருக வதையாக சித்தரிக்கப்பட்டது கதைகளத்திற்கு. இங்கு மிதுனம் மாரீசனாகவும் உருவகப்படுத்தப்பட்டு காற்று ராசிகள் அத்தனையும் கபம், வாதம், பித்தம் 3னுடைய தன்மையில் இயங்கிக் கொண்டிருப்பதால் இவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் எந்த நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், அல்லது நல்லதே நடந்தாலும் இவர்களை விட்டு வெளியேறாது, கெட்டதே நடந்தாலும் இவர்களை விட்டு வெளியேறாது. அதனால்தான் மிருகவதை ராசிகளும் இவர்களுக்கு தெய்வம்தான் துணை இருக்க வேண்டும், ராமன்தான் துணை இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இவர்கள் தெய்வத்தை வணங்கி வர இவர்கள் வாழ்வில் அவ்வளவு அமோகமான வளங்களும் மோட்சங்களும் கிடைக்கும். குறிப்பாக கேதுவை வணங்கி வர எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும். ஆக மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிருக வதைகள் உண்டான ராசிகள் மிதுனம், துலாம், கும்பம். நன்றி, நமஸ்காரம்.